लक्ष्मीनाथसमारम्भां नादयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाषिकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்ம ருக்ம व्यामोगदस्दतितरानृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2617வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமடலிலே 10வது நாள் பதிவேற்றம். இது வரிகள் 73லிருந்து 79 வரைக்குமான 6 வரிகளை இன்றைக்கு 7 வரிகளை இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். 297 வரிகளிலான கலிவெண்பா இது. இதை ஆச்சாரியர்கள் தொகுத்து தந்தபடி வரிகளை எடுத்து அதிலிருந்து பிரித்து பொருள் கூறிக்கொண்டிருக்கிறோம். குறை கண்டிப்பாக இருக்கும். என்னுடைய சிற்றறிவுக்கு ஏற்ற அளவிலே நான் பேசுகிறேன் வழிய இது ஆழ்ந்த ஞானம் இருப்பதாக எனக்கே தெரியவில்லை என்று தெரியும். இருந்த போதிலும் பெருமாள் பேரை உச்சரிக்கிறோம் என்கிற அந்த மன சாந்தியினால் பேசிக்கொண்டிருக்கிறேன். தவறு இருந்தால் பிழை இருந்தால் மன்னிக்க வேண்டுகிறேன். பிழை இருக்கும், மன்னிக்க வேண்டுகிறேன். பிள்ளை திருநறையூர் அரையர் அவர்கள் செய்த பெரிய திருமடலுக்கான தனியன். பொன்னுலகில் வானவரும் பூமகளும் போற்றி செய்யும் நன்னுதலீர் நம்பி நரையூரர் மண்ணுலையில் என் நிலைமை கண்டு இறங்காரையாமாகில் மண்ணு மடல் ஊர்வன் வந்து. மடல் ஊர்வதற்கு காரணம் காமம். ஆணும் பெண்ணும் எப்படி இருந்தாலும் இருவருக்கும் காமம் பொது என்பதனாலே வடமொழியிலே வரக்கூடிய நூல்களெல்லாம் பெண்களும் மடல் ஊரினால் தவறில்லை என்று சொல்லி இருக்க, எந்த காரணமாக இருந்தாலும் பெண்ணானவப்பட்டவள் இழிவுபடுத்தப்பட விடக்கூடாது என்று தமிழர் கொள்கையாய் இருப்பதனாலே மடல் ஊறுவதல் என்பது தமிழர் பண்பாடு இல்லை என்று தமிழ் வழி மரபு. இருந்த போதிலும் இங்கே காமம் என்பது ஏதோ உடல் இச்சையை சொல்வதாக கருதக்கூடாது. அறம்பொருள் இன்பத்தினால் விளையக்கூடிய வீடு என்பது பெருமாளிடம் கொண்டிருக்கிற பக்தி. பெருமாளிடம் கொண்டிருக்கிற பக்தியின் காரணமாக நாம் அவமானப்பட்டாலும் படலாம் என்பது ஆழ்வாருடைய கருத்து. அதற்கு அவர் நியாயமாக வடமொழியிலே இருக்கிற பெண்பற்றையை சொல்லுகிறார். ஆரியத்திலே பொதுவாக பெண்களுக்கு மரியாதை கிடையாது. ஆனால் திராவிட தேசமான தமிழகத்திலே பெண்கள் எந்த காரணத்தை கொண்டும் அவமானப்பட்டு விடக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்திருக்கிறார்கள். ஆழ்வார் இங்கே பரகால நாயகியாக பேச வந்தாலும் கூட தன்னுடைய நிலைமையிலிருந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறார். ஏன் காமம் என்பது ஆணுக்கு மட்டும் பொதுவானதல்ல, பெண்ணுக்கும் உரியது என்பதனாலே காமத்தால் பீடிக்கப்பட்ட ஆண் தன்னுடைய துணையை தேடி எவ்வளவு அவமானப்பட்டாலும் அவளை அடைந்தே தீருவேன் என்று சொல்லுவது போது பெண் அப்படி செய்யக்கூடாதா, என்ன செய்திருக்கிறார்களே என்று வடமொழியில் இருக்கக்கூடிய கிரந்தங்களை மேற்கோள் காட்டி பேசுகிறார் ஆழ்வார். ஆனால் அதற்கு தமிழ் அறிஞர்களும் தமிழர் கருத்துக்களும் உடன்படவில்லை. ஆனால் நோக்கம் என்னவென்றால் இங்கே காமம் என்பது ஏதோ சிற்றின்பத்தை பற்றி பேசுவது அல்ல, பெருமாளையே குறித்து காமம் என்பதுதான் விளக்கமாக பேசுகிறார்கள் ஆச்சாரியர்கள். ஆழ்வாரும் மோட்சம் என்பதை காட்டிலும் காமம் என்பது பெருமாளை அடைவதற்கான பக்தி நெறிதான். அது எனக்கு அது எனக்கு கிடைக்காவிட்டால், அமைக்க பெறாவிட்டால் நான் கண்டிப்பாக மடல் ஊடுவேன் என்று பேசுகிறார் என்று கொள்ள வேண்டும். இன்றைக்கு 74வது வரியிலிருந்து 73வது வரியிலிருந்து 79வது வரி வரை என்ன இருக்கிறதுன்னு பார்ப்போம். இது அன்றே அன்ன அறத்தன் பயனாவது ஒன்பொருளும் அன்ன திறத்தே ஆதலால் காமத்தின் மண்ணும் வழிமுறையே நீற்றும் தாம் மான் நோக்கின் அன்னநடையார் அலர் ஏச ஆடவர் மேல் மண்ணும் மடல் ஊரார் என்பதொரு வாசகமும் தென்முறையில் கேட்டறிவது உண்டு. அதனை யாம் தெளியோம் மண்ணும் வடநெறியே வேண்டினோம். தென்னெறி என்பது தமிழகத்தை குறிக்கிறது. தமிழகத்திலே பெண்கள் மடல் ஊறுவது கிடையாது என்று சொன்னால் அதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். வடதேசங்களிலே வடநெறியிலே மடல் ஊறுவது இருவருக்கும் பொதுவாக இருக்கும் போது தமிழகத்திற்கு மட்டும் என்ன அதற்கு விலக்கு என்று கேட்கிறார் ஆசிரியர்.
இங்கே பிரதிவாதி பயங்கர அனங்காச்சாரியருடைய கருத்து என்னவென்றால், மடல் ஊறுவதற்கு காமமே மிகவும் அதிகாரம். அதனால் காமவசப்பட்டவர்கள் தான் அதை செய்வார்கள். அதில் ஆண் என்ன பெண் என்ன? ஆசையை யாரால் வரம்பிட்டு காத்து விட முடியும்? அரசாணைக்கு கட்டுப்படுமோ ஆசை? அப்படி இருந்தால் காதலர்களாக இருந்து உயிர் துறந்த கம்பன் மகனும் அம்பிகாபதியும் அமராவதியும் அரசன் கட்டளை இடுகிறான், திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்பதனால் அவர்கள் பிரிந்தாவிட்டார்கள். உயிர் போனாலும் பரவாயில்லை, சேர்ந்தே இருப்போம் என்று இருந்தார்கள் அல்லவா? எனவே ஆசை என்பது அரசனின் கட்டளைக்கு அடிபணியாது. மடல் ஊறுவதை ஆண்கள் தான் செய்யலாம், பெண்கள் செய்யக்கூடாது என்பது எப்படி இருக்கும்? இது என்ன நிலை? காமம் என்பது இருவருக்கும் பொதுவாக இருக்கிற பொழுது மடல் ஊறுவதிலே ஆண் என்ன பெண் என்ன என்று கேட்கிறார். எனவே நான் மடல் ஊறுவேன் என்று வட இலக்கியங்களை குறிப்பு காட்டி பேசுகிறார். பிறருடைய பழிச்சொல் ஆணுக்கு ஏற்பட்டாலும் ஏற்படலாம், ஆனால் ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பது தமிழருடைய மரபு. அந்த மரபையும் மீறி பெண்ணும் மடல் ஊறலாம் என்று திருமங்கையாழ்வார் சொல்வதற்கு, தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைப்பதற்கு வாதமாக வடமொழி நூல்களிலிருந்து பேசுகிறார். இதை எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். பெண்மை ஆண்மை அல்ல, பெண்மை ஆண்மையின் மேல் கொண்டுள்ள அன்பால் பற்றின் காரணமாக இவ்வாறு கூறியிருக்கலாம் என்றும் அதனுடைய உள்ளுரை பொருளாக இருக்கிறது. ஆன்மா எம்பெருமானோடு சேர்ந்து விட வேண்டும், கலந்து விட வேண்டும் என்று துடிப்பதையே இவ்வாறு ஆழ்வார் பேசுகிறார். இங்கே பெண் தன்மை என்பது பக்தியோடு இருக்கக்கூடிய ஆன்மா பெருமாள் பிரிந்து சென்றதனால் நான் எப்படியாவது அவமானப்பட்டாவது உன்னை வந்து சேருவேன் என்று தன்னுடைய காமத்தை வெளிப்படுத்துவதான வார்த்தைகளாக கொள்ள வேண்டுமே தவிர சாதாரண மனித காமம் அல்ல என்று சொல்ல வேண்டும். தர்மமும் சீரிய நற்காமமும் என்று இவை நான்கென்பர். நான்கினும் கண்ணுனுக்கோர் யாவது காமம் அறம்பொருள் வீடு இதற்கென்று உரைத்தான் வாமனன் சீலன் ராமானுசன் என்று. இந்த மண்மிசையிலே ராமானுசன் பக்திதான் பெருமாளை அடைவதற்கான வழி, அதனால் அந்த காமத்தை கொள்வதிலே தவறில்லை என்று சொன்ன வார்த்தைகளை நினைவுபடுத்துகிறார்கள் ஆசிரியர்கள். ஆக ஆணுக்கு மட்டும் உரியதல்ல மடல் உருவது, பெண்ணுக்கும் உரியதுதான் என்று திருமங்கையாழ்வார் தானான தன்மையிலிருந்து தலைவியின் வார்த்தையாக பேசி, அவமானப்பட்டாலும் படுவேன், நான் கண்டிப்பாக அவரை அடைந்தே தீருவேன் என்று சொன்ன வரிகளை பார்த்தோம். இந்த வரிகளை மீண்டும் பார்ப்போம். இது அன்றே அன்ன அறத்தின் பலனாவது ஒன்பொருளும் அன்ன நிறுத்ததே ஆதலால் காமத்தின் மண்ணும் வழிமுறையை நிற்றும் யாம் மான் நோக்கின் அன்னநடையார் அலரியேச ஆடவர் மேல் மண்ணும் மடல் ஊரார் என்பது ஓர் வாசகமும் தென்னுடையில் கேட்டு அறிவது உண்டு, அதனை நாம் தெளியோம் மண்ணு வடநெறியே வேண்டினோம் என்று சொன்ன வரிகள் இவை. பொதுவாக திருமடல் முடித்தவுடனே சொல்லக்கூடிய இரண்டு தனிப்பாடல்கள். எந்நிலைமை எல்லாம் அறிவித்தால் எம்பெருமான் தன்னருளும் ஆகமும் தாரானேல் பின்னை போய் ஒன்துறை நீர்வேலி உலகறிய ஊர்வனனான் வண்டு அரை பூம்பெண்ணை மடல் மண்ணில் பொடிபூசி வண்டிரைக்கும் பூச்சூடி பெண்ணை மடல் பிடித்து பின்னே அண்ணல் திருநறையூர் நின்றபிரா தேர்போகும் வீதி பெரும் அறையாய் செல்வம் பொழிந்து காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்யாப்தனாவா பிரகதேசுபாவாது கரோமியத்தத் சகலம்பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயேரி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் அக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துடையல் இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.